வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 100 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக் நம்மளுடைய வெப்சைட்டில் எஜுகேஷன் வெப்சைட் kakkan.education.in நம்மளுடைய வெப்சைட்டில் ஒரு 1000 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் ஒரு கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் 108 பேஜஸ் வரும். 199 ருபீஸ்க்கு நீங்கள் அந்த பிடிஎஃப்பை பை பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அதை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அதை டவுன்லோட் பண்ணி ஸ்பைரல் பைண்டிங் போட்டு வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த 1000 சென்டென்சஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். அதில் ஒரு 100 சென்டென்சஸ் தான் இன்றைக்கி அதுலேருந்து எடுத்ததுனால நம்பர் உங்களுக்கு 151 152 அப்படின்னே உங்களுக்கு இருக்கும். இதில் ஒரு 100 சென்டென்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹீ டிட் நாட் கால் மீ பேக். அவன் என்னை திரும்ப அழைக்கவில்லை. நம்ம சொல்லுவோம்ல, அவன் எனக்கு திரும்பி கூப்பிடல அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்? ஹீ டிட் நாட் கால் மீ பேக். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் எஸ்டர்டே. நேற்று நான் மீட்டிங்கில் பங்கேற்கவில்லை. நேற்று நடந்த மீட்டிங்கில் நான் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா ஐ டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங் எஸ்டர்டே. தே டிட் நாட் ஹாவ் எனஃப் மணி. அவர்களிடம் போதுமான பணம் இல்லை. ஷீ டசன்ட் வாண்ட் டு கோ டு த மூவிஸ். படம் பார்க்கறதுக்கு அவளுக்கு பிடிக்காது. அவள் படம் பார்க்க விரும்புவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இப்படி சொல்லலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். டோன்ட் பி டூ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். நல்லா கவனிங்க. டோன்ட் பி டூ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை நீங்களே அதிகம் கஷ்டப்படுத்தி கொள்ளாதீர்கள். அனைவரும் தவறு செய்கிறார்கள். இப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு சங்கடமான விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, ஐயோ நான் அப்படி செஞ்சிருந்துருக்க கூடாது, சரி நான் தான் அதே மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப ஒன்றும் உன்னை போட்டு கஷ்டப்படுத்திக்காத, எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான், அது ஒரு சாதாரண விஷயம் விடு அப்படின்னு நம்ம ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்வோம் இல்லையா? அப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தலாம். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்னா எவ்ரி ஒன் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ரோனவுன். அதனால தான் நம்ம மேக்ஸ் வேர்போட எஸ் சேர்த்துருக்கோம். கிளியரா? டோன்ட் பி டூ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இதுவும் அதை பேஸ் பண்ணியே தான். Don't put too much pressure on yourself. Okay? Don't put too much pressure on yourself. Okay? உன்னை நீ ரொம்ப அதிக கஷ்டப்படுத்திக்காத. சரியா? They came last night. அவர்கள் நேற்று இரவு வந்தார்கள். I was reading a book when he came. அவன் வந்த பொழுது நான் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். He was sleeping when I went to his house. நான் அவருடைய வீட்டிற்கு போன பொழுது அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். She is happy. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். She was happy. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். நீங்கள் நிறைய இந்த ஸ்டோரிஸ்லாம் படிக்கும்போது இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் பார்ப்பீங்க. ஷி வாஸ் ஹாப்பின்னா அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஷி இஸ் ஆங்க்ரி. அவள் கோபமாக இருக்கிறாள். ஷி வாஸ் ஆங்க்ரி. அவள் கோபமாக இருந்தாள். ஹீ இஸ் ஹங்க்ரி. அவன் பசியில் இருக்கிறான். ஹி வாஸ் ஹங்க்ரி. அவன் பசியில் இருந்தான். சிம்பிள் சென்டென்சஸ் தான், ஆனால் இதுக்கான மீனிங்கை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஐ வில் டேக் ஹிம் டு யுவர் ஹோம் நெக்ஸ்ட் வீக். நான் அவனை அடுத்த வாரம் உனது வீட்டிற்கு அழைத்து வருகிறேன். இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளாரையே இப்போதைக்கு உங்களை கேட்குறாங்க, சித்தி அவனை அடுத்த வாரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா சித்தி அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போதைக்கு உங்கள் அக்கா பையன்கிட்டயோ உங்கள் அண்ணா பையன்கிட்டயோ சொல்கிறீங்க, நான் அடுத்த வாரம் அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்டா, இந்த வீக் அவனுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படி நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வில் டேக் ஹிம் டு யுவர் ஹோம் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ எம் ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஐ வாஸ் ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஐ வாஸ் ஹாப்பி அட் த டைம். நான் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ஹாப்பி அட் த டைம் அப்படின்னு சொல்லலாம். ஐ சா தம். நான் அவர்களை பார்த்தேன். எனிவே ஐ ஹாவ் காட் த பஸ். எப்படியோ நான் பேருந்தை பிடித்து விட்டேன். ஐ கால்ட் ஹர். நான் அவளை அழைத்தேன். ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத ஐ கால்ட் ஹர் அப்படின்னு சொல்லலாம். நான் அவளை அழைத்தேன் அப்படின்னா ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஹர். நான் அவளிடம் கேட்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஹர். நான் அவளிடம் கேட்க போகிறேன். த பேபி crawled டுவர்ட்ஸ் மீ. குழந்தை என்னை நோக்கி தவழ்ந்து வந்தது. ஆஸ்க் ஹர். அவளிடம் கேள். ஆஸ்க் ஹிம். அவனிடம் கேள். ஆஸ்க் தம். அவர்களிடம் கேள். ஆஸ்க் ஹர் டு கம். அவளை வர சொல். ஆஸ்க் ஹிம் டு கம். அவனை வரச் சொல். ஆஸ்க் தம் டு கோ தேர். அவர்களை அங்கே போகச் சொல். இப்போ பாருங்கள், ஆஸ்க் அப்படின்னா கேள் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். இதே இப்போ ஆஸ்க் பக்கத்தில் டு அப்படிங்கிற ஒரு வேர்ட் நம்ம
சேர்க்குறோம் அப்படிங்கும்போது அது வந்து சொல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Who cooked this delicious biryani? Who cooked this delicious biryani? Delicious கிடையாது, delicious. ஓகே, who cooked, cooked அப்படி சொல்லாதீங்க, who cooked. Who cooked this delicious biryani? யார் இந்த சுவையான பிரியாணியை சமைத்தது? Who gave missed call? missed call இல்ல, missed call. Who gave missed call? யார் missed call கொடுத்தது? Take umbrella, it is raining outside. குடையை எடுத்துகிட்டு போ, வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. குடை எடுத்துகிட்டு போப்பா, வெளில மழை பெய்யுது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். Take them to court, அவர்களை கோர்ட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். Go straight, நேராக போ. Be calm, அமைதியாக இரு. Come back, திரும்ப வா. Be happy, மகிழ்ச்சியாக இரு. Stop writing, எழுதுவதை நிறுத்து. Can you tell me when he will arrive? அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்ல முடியுமா? I was the first who arrived at the office today. இன்று நான் தான் முதலில் அலுவலகம் வந்தேன். சொல்லுவோம் இன்னைக்கு நான் தான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னு. ஸோ I was the first who arrived at the office today. The first, the second அப்படி தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் ஆர்டினல் நம்பர். இதுக்கு முன்னாடி த அப்படிங்கிற ஆர்டிக்கல் போடணும் அப்படின்னு நம்ம ஆர்டிக்கல் பிளேலிஸ்ட்லேயே கிளியராக பார்த்துருக்கோம். அரைவ்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், அதனால தான் அதுக்கு முன்னாடி ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹூ ஹர்ட் த நியூஸ், நான் தான் முதலில் செய்தியை கேள்விப்பட்டேன். யுவர் ஃபாதர் இஸ் தட் மேன் ஹூ கேன் ஹெல்ப் யூ இன் திஸ் மேட்டர், உன் அப்பா தான் இந்த பிரச்சனையில் உனக்கு உதவ முடியும். தோ ஹீ இஸ் யங் ஹீ இஸ் வெரி கேப்பபிள், அவன் மிகவும் இளையவனாக இருந்தாலும் மிகவும் திறமைசாலியாக இருக்கிறான். Though he is young, he is very capable. Wait here till I arrive. நான் வரும் வரை இங்கேயே இரு. After his father died, he left Bombay. அவனது தந்தை இறந்த பிறகு அவன் பம்பாயை விட்டு வெளியேறினான். இப்போ மும்பைன்னு இருக்கு இல்லையா, ஓகே, நீங்கள் வேணால் அதை மும்பை அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டைட் ஹீ லெஃப்ட் மும்பை. தோ ஹி வாஸ் 35, ஹீ ரிமைண்ட் அன்மேரிட். அவருக்கு 50 வயது ஆனாலும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார். தோ ஹி வாஸ் 50, ஹீ ரிமைண்ட் அன்மேரிட். அவருக்கு 50 வயது ஆனாலும் திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்தார். தோ ஹி வாஸ் கிரேட் வெல்த், ஹீ இஸ் நாட் ஹாப்பி. அவருக்கு நல்ல செல்வ வளம் இருப்பினும் அவர் சந்தோஷமாக இல்லை. அவர்கிட்ட நிறைய பைசா இருந்தாலும் அவர்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. பீயிங் எ சிங்கிள் பேரண்ட் இஸ் எ சேலஞ்சிங் டாஸ்க் நவடேஸ். ஒற்றை பெற்றோராக இருப்பது இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் மிகவும் சவாலான விஷயம். நிறைய வீட்டில் சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க தெரியுமா. சில வீட்டில் அவங்களுடைய பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் காரணமாக சில பேர் வீட்டிலலாம் சிங்கிள் பேரண்ட்டு தான் இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போல்லாம் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயமா இருக்குது அப்படின்னு. அதுதான், பீயிங் எ சிங்கிள் பேரண்ட் இஸ் எ சேலஞ்சிங் டாஸ்க் நவடேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹி வாஸ் வெரி சேட். அவர் மிகவும் சோகமாக இருந்தார். டெல் மீ ப்ரீஃப்லி. சுருக்கமாக சொல்லுங்கள். ஹீ கிளாப்ஸ் சேர்ஃபுல்லி. அவன் உற்சாகமாக கைத்தட்டுகிறான். சொல்லுவோம்ல, அந்த பையன் பாரு எவ்வளோ ஒரு உற்சாகமாக கைத்தட்டுறான் அப்படின்னு. ஹீ கிளாப்ஸ் சேர்ஃபுல்லி. அவன் உற்சாகமாக கைத்தட்டுகிறான். வி டு நாட் கோ தர் ஜென்ரலி. பொதுவாக நாங்கள் அங்கு போவதில்லை. ஷீ இஸ் டாக்கிங் இன்னசென்ட்லி. அவள் குழந்தைத்தனமாக பேசுகிறாள். டோன்ட் டாக் இன்சல்ட்டிங்லி. அவமானம் படுத்தும் வகையில் பேசாதீர்கள். இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசாத அப்படி சொல்வோம் இல்லையா, அதுதான். ஹீ இஸ் ஒர்க்கிங் லெபாரியஸ்லி ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. லெபாரியஸ்லி அப்படின்னா என்னென்னா ரொம்ப கடினமாக உழைக்கிறது. ஹீ இஸ் ஒர்க்கிங் லெபாரியஸ்லி ஃபார் ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னா அவர் அவரது குடும்பத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார். ஷீ இஸ் நியர்லி 6 feet tall. கிட்டத்தட்ட அவள் 6 அடி இருக்கிறாள். நவடேஸ் இட் இஸ் ரெய்னிங் ஹியர் ஆஃபன். இப்பொழுதெல்லாம் இங்கே அடிக்கடி மழை பெய்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச் எவ்ரி திங் ஓவர் நைட். எல்லாவற்றையும் ஒரே இரவில் மாற்றுவது முடியாத காரியம். சொல்லுவோம்ல, ஒரு நாள் நைட்டில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது அப்படின்னு. அதுதான், இட் இஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச் எவ்ரி திங் ஓவர் நைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான். இட் இஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச் ஆல் த திங்ஸ் அப்சைட் டவுன் ஓவர் நைட். இட் இஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச் ஆல் த திங்ஸ் அப்சைட் டவுன் ஓவர் நைட். ஒரே இரவில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். ஐ பிரிங் த அம்ப்ரலா வென் ஐ கம் தேர். நான் அங்கு வரும்பொழுது குடை எடுத்து வருகிறேன். சைல்ட்ஹுட் இஸ் எ பீரியட் ஆஃப் ரேப்பிட் க்ரோத். குழந்தை பருவ காலத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். பொதுவாகவே டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுமா, குழந்தையில தான் அதுங்களுடைய மூளை வளர்ச்சியிலேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அதுதான், சைல்ட்ஹுட் இஸ் எ பீரியட் ஆஃப் ரேப்பிட் க்ரோத். இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி ஹியர். இங்கு பலத்த மழை பெய்து கொண்டு வருகிறது. வி ரிசீவ்ட் ஹெவி
லாஸ்ட் நைட். எங்களுக்கு நேற்று பலத்த மழை பெய்தது. டியூ டு ஹெவி ரெயின் அவர் நெட்வொர்க் கனெக்ஷன் இஸ் நாட் குட். மழையின் காரணமாக நெட்வொர்க் நன்றாக இல்லை. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்காது, சிக்னல் வீக்காக இருக்கும், மழை அதிகமாக இருக்கிறதுனால இல்லையா, அதுதான் டியூ டு ரெயின் அவர் நெட்வொர்க் கனெக்ஷன் இஸ் நாட் குட். ரீட் புக்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். உனது அறிவை வளர்த்துக்கொள்ள புத்தகங்களை படி. ஜஸ்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் டேக்கிங் மெடிசின்ஸ். மருந்துகளை எடுத்துக்கொள்ள எனக்கு ஞாபகம் படுத்து, மாத்திரை எடுத்துக்க எனக்கு ஞாபகப்படுத்து அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஜஸ்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் டேக்கிங் மெடிசின்ஸ். Don't hesitate to raise your voice to say the truth. உண்மையை சொல்வதற்கு உன் குரலை உயர்த்த தயங்காதே. Don't hesitate to raise your voice to say the truth. உண்மையை சொல்வதற்கு உன் குரலை உயர்த்த தயங்காதே. Don't raise your voice to me. என்கிட்ட உன் குரலெல்லாம் உயர்த்தி பேசாத, உன் குரலை என்னிடம் உயர்த்தாதே. Don't raise your voice to me. Say good words. நல்ல வார்த்தைகளை சொல், நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். Don't strain much. உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. Don't strain much. Turn your vehicle slowly. Turn your vehicle slowly. வாகனத்தை பொறுமையாக திருப்பு. Don't underestimate others. மற்றவர்களை குறைவாக மதிப்பிடாதே. Try to understand me. என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். He violates the rules of law. அவன் விதிகளை மீறுகிறான். Don't blow up children's small mistakes. Don't blow up children's small mistakes. குழந்தைகளின் சிறிய தவறுகளை ஊதி பெரிதாக்காதீர்கள். இந்த blow up அப்படிங்கிற ஃப்ரேசல் வெர்ப்ஸை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு சென்டென்ஸில். I saw him in the morning. அவரை நான் காலையில் பார்த்தேன். Last month I saw you in Mumbai. போன மாதம் நான் உன்னை மும்பையில் பார்த்தேன். I went there to see them. நான் அவர்களை பார்ப்பதற்காக அங்கே சென்றேன். இப்போ 2 word கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டு whom யாருக்கு, வித் whom யாருடன், ஃபார் whom யாருக்காக, ஃபார் வாட் எதற்காக, ஸோ வாட் அதனால் என்ன, ஃப்ரம் when எப்பொழுதிலிருந்து, ஃப்ரம் வேர் எங்கே இருந்து, ஃப்ரம் whom யாரிடமிருந்து, ஃப்ரம் which எதிலிருந்து, பை whom யாரால். இப்போ பாருங்கள், இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சென்டென்ஸில் நம்ம பேசி பார்ப்போம். ஐ டு நாட் நோ வித் whom ஐ வில் கோ டு த கான்சர்ட். நான் யாருடன் கச்சேரிக்கு போவது என்று எனக்கு தெரியவில்லை. ஐ டு நாட் நோ வித் whom ஐ வில் கோ டு த கான்சர்ட். அடுத்து பாருங்கள், பை whom வாஸ் த ரிப்போர்ட் ரிட்டன். இந்த அறிக்கை யாரால் எழுதப்பட்டது, பாசிவில் இருக்குது இந்த கொஸ்டின். ஃப்ரம் விச் சைட் இஸ் த சவுண்ட் கம்மிங். எங்கேருந்து சத்தம் வருது அப்படி கேட்போம் இல்லையா, அதுதான் ஃப்ரம் விச் சைட் இஸ் த சவுண்ட் கம்மிங். எங்கிருந்து சப்தம் வருகிறது. ஹவ் வாஸ் யுவர் ஜேர்னி. பயணம் எப்படி இருந்தது. ஹவு டிட் த தீப் எஸ்கேப். திருடன் எப்படி தப்பித்தான். ரிமெம்பர் த குட் திங்ஸ். நல்ல விஷயங்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஃபர்கெட் த பேட் திங்ஸ். கெட்ட தீய விஷயங்களை மறந்துவிடுங்கள். பாவர்ட்டி ஜெனரேட்ஸ் கிரைம்ஸ். ஏழ்மை குற்றங்களை உருவாக்குகிறது. ஹெல்ப் நீடி பீப்புள். உதவி தேவைப்படும் நபர்களுக்கு உதவுங்கள். ஃபைனல் சென்டென்ஸ். பி ஹம்பிள். பணிவுடன் இருங்கள். தட்ஸ் இட். Give your valuable comments. Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable.